அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தின் முதலாவது நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். மீதமுள்ள நாட்களிலும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல், நோயும் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நோன்புகள் நோற்று இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான பெரியோர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களெல்லாம் நோன்பு நோற்கட்டும். வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். இந்த ரமலான் மாதத்தில் யார் நோயாளியாக பிரயாணம் செய்யக்கூடியவராக ஆகிவிட்டாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலே அதை அவர் கலா செய்யட்டும், எடுத்து நோற்கட்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு சலுகையை வழங்கி இருக்கின்றார். நோயாளிகள், பயணம் செய்யக்கூடியவர்கள் நோன்பு நோற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். நோயாளிகள் என்று சொன்னால் நிரந்தரமான நோயாளிகள் சிலர் இருப்பார்கள், தற்காலிக நோயாளிகள் சிலர் இருப்பார்கள். பெண்களை பொறுத்த மட்டிலும் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணிகள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள். ஆண்களை பொறுத்த மட்டிலும் திடீரென்று அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டது, அல்லது சர்க்கரை வியாதியால் அவதிப்படுகிறார்கள், பிபி போன்ற நோய்களால் அவதிப்படுகிறார்கள், இதய நோயால் அவதிப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் நோன்பை விடுவதற்கு சக்தி உடையவர்கள். இவர்களெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல கலா செய்வதற்கு சக்தி இருக்குமானால் அவர்கள் கலா செய்ய வேண்டும். பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள், கர்ப்பிணிகள், இவர்களெல்லாம் ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். தற்காலிகமாக யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அவர்கள் ரமலானுடைய பகல் நேரங்கள்ல நோன்பாளிகளை போன்றே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல நாம பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ரமலானுடைய பகல் நேரங்கள்ல பொது இடங்களில் வைத்துக் கொண்டு டீ குடிப்பதும், குளிர்பானங்களை அருந்துவதும், உணவகங்களிலே சாப்பிடுவதும், ஜவுளி கடைக்கு போனா அங்க ஒரு கூட்டம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. முக்காடுகள் போட்டுக்கொண்டு, புர்காக்கள் போட்டுக்கொண்டு, தாடிகளையும் தொப்பிகளையும் வைத்துக்கொண்டு, சகோதர சமுதாயத்தவர்கள் கூட பகல் நேரங்கள்ல, ரமலானுடைய பகல் நேரங்கள்ல முஸ்லிம்கள் நோன்பு வச்சிருப்பாங்க, நம்ம பொது இடங்கள்ல பானங்களை அருந்துவது கூடாது, சாப்பிடுவது கூடாது. அவர்களே அச்சப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் நாங்க நோன்பு விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள். எனவே நாங்கள் பொது இடங்களிலும் நாங்கள் சாப்பிடுவோம், குடிப்போம். ஃபஜர் தொழுகைக்கு பின்னால பார்த்தா அப்படின்டா டீ கடைகள்ல நம்ம கூட்டம் தான் அதிகமா இருக்கு, வேதனையாக இருக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர், பாய் அங்க பாருங்க உங்க ஆள்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்களே நோன்பு காலங்கள்ல,
நான் சொன்னேன், அவங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், ஏதாவது காரணத்தோடு தான் நோன்பை விட்டிருப்பார்கள் என்று நான் சொல்வதற்கு அந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் சொல்கின்றார், இருக்கட்டும் பாய், இருந்தாலும் அவங்க மற்ற நோன்பாளிகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? யார் சொல்லக்கூடிய வார்த்தை? ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் சொல்லி காட்டுகிறார். ஜவுளி எடுக்க போறோங்கிற பேர்ல நோன்பை விட்டு விட்டு ஜவுளி கடையிலேயே ஒரு ஓரமாக உட்கார்ந்து பொது இடங்கள்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப ரமலான் மாதத்தை நாமே கண்ணியம் செய்யவில்லை என்றால், சங்கை செய்யவில்லை என்றால், நோன்பாளிகளுக்கு நாம் மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிறகு யார்தான் கொடுப்பார்கள்? இறைவன் அனுமதி வழங்கி இருக்கின்றான் நோன்பை விடுவதற்கு நோயாளிகளுக்கு. அதற்காக பொது இடங்கள்ல பகல் நேரங்கள்ல ரமலான்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, மற்றவர்களுக்கு இடையூறாக நீங்கள் பானங்களை அருந்துங்கள் என்று எங்காவது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? நோன்பை விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் நோன்பாளிகளுக்கு முன்னால் பொது இடங்கள்ல நோன்பாளி மாதிரியே நடித்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடுவதாக இருந்தால், குடிப்பதாக இருந்தால், வீடுகளில் கூட நோன்பாளிகளுக்கு முன்னால் அந்த காரியத்தை நாம் செய்வது கூடாது. அது நோன்புக்கு செய்யக்கூடிய மாபெரிய துரோகம் என்பதையும் நாம் எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் டீ குடிப்பதையோ பானங்கள் அருந்துவதையோ பொது இடங்களில் வைத்துக் கொண்டு சாப்பிடுவதையோ தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதையெல்லாம் வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ரமலான் மாதத்திற்கு நாமே கண்ணியம் கொடுக்கவில்லை என்றால் பிறகு யார்தான் கண்ணியம் கொடுப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை சங்கை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.